இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட டாபிக்ஸ் எல்லாம் குயிக்காக ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு இன்னைக்கு புதுசாக ஒரு டாபிக் கற்றுக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் சப்போஸ் யூசர்ட்ட இருந்து மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸை இன்புட்டாக வாங்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த ஃபீல்டில் எந்த டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த யூசருக்கு ஒரு ப்ராம்ப்ட் மூலியமாக சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. இது மூலயமா நம்மளால யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர்ட்டு இருந்து இன்புட் வாங்க போகிறோம். அவன் இன்புட் கொடுக்கணும், இந்த இன்புட்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். இதை நம்ம போன வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இது ஓகே, பட் யூசர்ட்டு இருந்து எப்படி இன்புட்டை வாங்குறது அதை பற்றி நம்ம எதுவுமே பார்க்கலையே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி யூசர்ட்டு இருந்து இன்புட்டை வாங்கி ஒரு இடத்துல சேவ் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, வேரியபிள் ஒரு டேட்டாவை வாங்கின உடனே அதை வந்து ஒரு லொக்கேஷனில் ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னருக்கு ஒரு பேர் வச்சுருவோம். அந்த பேர் தான் வந்து வேரியபிள் நேம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். யூசர்ட்ட இருந்து அவங்களோட நேமை இன்புட்டாக வாங்குவோம். அவங்க நேமை டைப் பண்ணி இன்புட் கொடுத்த உடனே அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அவங்கள க்ரீட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம க்ரீட்டர் அப்படின்னு பேர் வச்சிருவோம். ஓகேவா, இப்போ இந்த அப்ளிகேஷனோட வேலையே என்ன அப்படின்னா யூசர் வருவாங்க, யூசர் அவங்களோட பேர் சொல்லுவாங்க, சொன்ன உடனே அவங்கள க்ரீட் பண்ணணும். இதுதான் இந்த அப்ளிகேஷனோட வேலை. ஸோ அதை கோட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் வந்து அவங்களோட பேரை நம்மள்கிட்ட சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ப்ளீஸ் enter your name. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உன் பேரை கொடு அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராம்ப்டை பார்த்துட்டு யூசர் என்ன பண்ண போறாருன்னா இன்புட் கொடுக்க போறாரு. ஸோ அவர் கொடுக்குற இன்புட்டை பத்திரமா வாங்கி ஒரு இடத்துல சேவ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஏன் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமோட ஒர்க் ஃப்ளோக்கு அந்த வேரியபிள் அந்த வேல்யூ வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். அவர்கிட்ட இருந்து வாங்குற வேல்யூவை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். எப்படி அந்த ஜிம்ல ஒரு கேபினெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சனோ அதே மாதிரி இப்போ அவர்கிட்ட இருந்து வாங்குற வேல்யூவை ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் வச்சு அதுல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். இப்போ இந்த வேரியபிளோட பேர் வந்து யூசர் நேம்னு வச்சுப்போம். இந்த பிரிண்ட் மேலே என் கர்சரை வைக்கும்போது இது ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக இது டிஸ்பிளே பண்ணுது இல்லையா இந்த ஐடிஇ. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண இந்த யூசர் நேம் மேலே ஃபர்ஸ்ட் நம்ம கர்சரை வச்சு பார்ப்போம். என்ன வருது, யூசர் நேம் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஆக்சுவலாக அந்த இன்டர்பிரேட்டருக்கு வந்து அந்த யூசர் நேம்னா என்ன அப்படின்றது தெரியல. ஏதோ திடீர்னு டைப் பண்ணி வச்சிருக்கான் யூசர் நேம்னா, அப்படி யூசர் நேம் அப்படின்னு டைப் பண்ணி வச்சிருக்கான், என்ன டைப் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அது வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காட்டுது. இப்போ இதுக்கு நான் யூசர் நேம்க்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறேன் அப்படின்னு நான் ஈக்குவல் டு சைன் போட்ட உடனே அதோட கலர் கோட் மாறிடுது. இப்போ இது மேல நம்ம கர்சரை வைக்கும்போது யூசர் நேம் அப்படின்றது ஒரு வேரியபிள் அப்படின்னு இந்த இன்டர்பிரேட்டர் காட்டுது. ஸோ நம்ம ஒரு வேரியபிள் இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ யூசரோட பேர் வந்து சதீஷ்னு வச்சுக்கோங்க. சதீஷ் அப்படின்னு நான் கோட் பண்ணிட்டேன். என்னடா நீ வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னு இப்போ நீயே சதீஷ்னு டைப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். இதுக்கு பேர் ஹார்ட் கோடிங்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரு வேரியபிள்ல இந்த வேல்யூ தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் கூட இல்லை, ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணும்போது அதுல இந்த வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது மூலயமா உங்களால் இந்த வேல்யூவை இந்த வேரியபிளில் ஹார்ட் கோட் பண்ணி சேவ் பண்ண முடியும். அதாவது நீங்களா டைப் பண்ணி சேவ் பண்ணி வைக்க முடியும். இன்னொருத்தவங்க இன்புட் கொடுக்காம உங்களாலேயே அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூவை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஹார்ட் கோடிங். ஓகே, இப்போ பிரிண்ட் குட் மார்னிங் அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன்னா இதோட ஃப்ளோ, இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் யூசர் நேம்னு வரும். வந்ததுக்கப்புறம் யூசர் நேம் வந்து சதீஷ் அப்படின்னு சொல்லி அதுவே நம்ம ஹார்ட் கோட் பண்ணிட்டோம். அண்ட் தென் பிரிண்ட் குட் மார்னிங்னு உடனே ஜஸ்ட் குட் மார்னிங்னு மட்டும் பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன அவுட்புட் வரும்ன்றதை நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ இந்த பீஸ் ஆஃப் கோடை வந்து ரன் பண்ணுறேன்.
இப்போ நீங்கள் இந்த பீஸ் ஆஃப் கோடோட அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நேம், அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இன்புட்டே வாங்கலை, ஜஸ்ட் குட் மார்னிங் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஜஸ்ட் பேக்ரவுண்டில் அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகிக்கும். இது ரெண்டு மட்டும்தான் கன்சோலில் பிரிண்ட் ஆகக்கூடிய லைன்ஸ். ஸோ அது ரெண்டும் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து நம்மளோட கஸ்டமரோட நேமை வர வைக்கணும், இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க நேமை வர வைக்கணும் அப்படின்னா நம்ம போய் மேனுவலாக இந்த இடத்துல திரும்பவும் சதீஷ்னு டைப் பண்ண வேண்டியது இல்லை. ஆல்ரெடி நம்ம ஹார்ட் கோட் பண்ணி அந்த வேல்யூவை யூசர் நேம்ன்ற ஒரு வேரியபிளில் ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல திரும்பவும் யூசர் நேம்ன்றதை யூஸ் அப்படின்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போமா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த யூசர் நேம் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த யூசர் நேம் வேரியபிளை யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த வேரியபிளோட பேரை டைப் பண்ணணும். காட்டுதா? நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டும். அதை கிளிக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இக்னோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். கோட்ஸ் நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்த டிஸ்பிளே பண்ணும்போது கோட்ஸ்குள்ளே தான் டைப் பண்ணோம் இது வரைக்கும். பட் இப்போ கோட்ஸ்க்கு வெளியில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் புதுசாக போட்டு யூசர் நேம்னு டைப் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை ரன் பண்ணி இதுக்கு என்ன அவுட்புட் வருது, நம்ம நினச்ச மாதிரி குட் மார்னிங்னு போட்டு சதீஷ்னு அந்த பேர் இங்கே வருதா, அதாவது இங்கே இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு இப்போ செக் பண்ண போகிறோம். நான் அகைன் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பாருங்க, முன்னாடி ஜஸ்ட் குட் மார்னிங்னு மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம யூசர் நேமையும் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணதுனால அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆயிருக்க சதீஷ்ன்ற பேரு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த குட் மார்னிங்க்கும் சதீஷ்க்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ளஸ் சிம்பிள் முன்னாடி திரும்பவும் வந்து ரெண்டு கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டு கோட்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அந்த ரெண்டு கோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்டா இவ்வளோ வேலை பார்க்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் இப்போ நான் வந்து ப்ளஸ் சிம்பிள் ஏன் யூஸ் பண்ணணும், ஏன் ரெண்டு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும், ஏன் கோட்ஸ்குள்ளே யூசர் நேம்னு போடக்கூடாது, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ரன் ஸ்டார்ட் டீபக்கிங். பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி ஒரு ஸ்பேஸோட பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு சார்ட் ஆஃப் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு, ஒரு 50% ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் பெண்டிங் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இந்த வேரியபிள் இருக்குல்ல யூசர் நேம் அப்படின்ற வேரியபிள், இந்த யூசர் நேம்ன்ற வேரியபிளுக்கு நம்மளா ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு வேல்யூவை. பட் இதனால எந்த யூஸும் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு யூசர் மட்டும் நமக்கு இருக்க போறதுல மல்டிபிள் யூசர்ஸ் இருக்க போறாங்க. அப்போ இந்த யூசர் நேம்ன்ற வேரியபிளோட வேல்யூ டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். வர இன்புட்டை பொறுத்து இந்த யூசர் நேமோட வேல்யூ சேஞ்ச் ஆகணும். ஸோ யூசர் தன்னோட பேரை இன்புட்டா கொடுக்கணும். இந்த இடத்துல இப்போ சதீஷ் வந்தார்னா சதீஷ் அவரோட பேரை இன்புட்டா கொடுப்பாரு. அப்போ பிரிண்ட் பண்ணும்போது சதீஷ்னு பிரிண்ட் பண்ணணும். யார் வந்து யூசர் அவங்க பேரை கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரை தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம டைனமிக்கா இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும். யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு ஆல்ரெடி பைத்தான்ல இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ்குள்ள இப்போ நம்ம போக வேண்டாம். இப்போ ஜஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்றது மூலயமா நம்ம வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்க முடியும் அப்படின்றத மட்டும் மண்டையில வச்சுட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்புட். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த யூசர் நேம்ன்ற வேரியபிள்ல நம்மளால டைனமிக்கா வேல்யூவை வாங்க முடியுமா அப்படின்னு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ இந்த பீஸ் ஆஃப் கோடை ரன் பண்றேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இல்லாம இந்த தடவை ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, குட் மார்னிங்ன்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகலை. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த இன்புட்ல ஒரேடியா எல்லாமே பிரிண்ட் ஆயிருந்துச்சு. பட் இப்போ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் லைன் மட்டும்தான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ப்ளீஸ் என்டர் யுவர் நேம், இந்த பிரிண்ட் லைன் மட்டும்தான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த லைன்ல நம்ம யூசர் நேம்ன்ற வேரியபிளுக்கு ஒரு இன்புட் கேட்டிருக்கிறதுனால கன்சோல்ல
கம்ப்யூட்டர் நம்மளோட இன்புட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட அப்ளிகேஷன் வந்து யூசரோட நேம்காக, அதாவது அந்த இன்புட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு நேமை வந்து இன்புட்டாக இதுக்கு கொடுப்போம். லெட்ஸ் சே ரோஹித் அப்படின்னு வச்சுக்கலாம். ரோஹித் அப்படின்ற பேரை இப்போ நான் இதுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்களா, இங்கே குட் மார்னிங் ரோஹித்னு பிரிண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் என்னன்னு பிரிண்ட் ஆச்சு, குட் மார்னிங் சதீஷ். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சதீஷ்ன்ற பேரை ஹார்ட் கோட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக இங்கே இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன இன்புட் கொடுத்தனோ அந்த இன்புட்டை இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வாங்கி இந்த யூசர் நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா யூசர் நேமோட வேல்யூ ரோஹித்ன்னு இருக்கிறதுனால குட் மார்னிங் ரோஹித் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம கிரீட்டர் அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம சொன்னபடியே யூசருக்கு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணி யூசரோட பேரை டைனாமிக்காக இன்புட் வாங்கி வாங்கின இன்புட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அண்ட் தென் அந்த வேரியபிளை ரெஃபரன்ஸ் பண்ணி திரும்பவும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கள க்ரீட் பண்ணிட்டோம். க்ரீட்டர் ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டோம். பைத்தானில் நீங்கள் பில்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனாக கூட இது இருக்கலாம். நம்மளோட க்ரீட்டர் அப்ளிகேஷனை 3 லைனில் பண்ணியிருக்கோம். இந்த 3 லைனில் பண்ணியிருக்க அப்ளிகேஷனை 2 லைன்லையும் பண்ண முடியும். அது எப்படின்னா, நம்ம இன்புட் வாங்குறோம் இல்லையா, இந்த இன்புட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் இல்லையா, இந்த இன்புட் ஃபங்க்ஷன்லேயே யூசருக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த இன்புட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ள 2 கோட்ஸ் போட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருங்க. ப்ளீஸ் என்டர் யோர் நேம். என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணுமோ, இப்போ என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இன்புட் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ப்ராம்ப்டை அந்த கோட்ஸ்குள்ள கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ தேவையில்லை. ஏன் அப்படின்னா 2 தடவை போய் இன்புட் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ தூக்கிடுவோம். இப்போ நம்ம டிசைர் அவுட்புட் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்ற இந்த ப்ராம்ப்ட், நம்ம இன்புட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்க இந்த ப்ராம்ப்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். டிஸ்பிளே ஆகிட்டு அது நம்மளோட இன்புட்காக வெயிட் பண்ணணும். நம்ம இன்புட் கொடுத்த உடனே அந்த இன்புட்டை வந்து யூசர் நேமில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு டைனமிக்காக நம்ம வாங்கின இன்புட் பிரிண்ட் ஆகணும். இதெல்லாம் நடக்குதான்னு இப்போ செக் பண்ணுவோமா? ரன் ஸ்டார்ட் டிபக். ஓகே, ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் யூசர் நேம், என்டர் யுவர் நேம். நம்ம ஆல்ரெடி இங்கே இருந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இருந்தாலும் எப்படி ப்ராம்ப்ட் வந்துச்சு அப்படின்னா, இன்புட் ஃபங்க்ஷனில் ஏன் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட நேமை டைப் பண்ண போகிறேன். அதாவது என்னோட நேமை இன்புட்டாக கொடுக்க போகிறேன். இந்த டைம் சூர்யான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இன்புட் கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி குட் மார்னிங் சூர்யா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு நாமளே பாராட்டிக்கலாம். இப்போ இந்த கிரீட்டர் அப்ளிகேஷனோட இந்த கோட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இது பண்ணது புரியலை, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எந்த விஷயம் உங்களுக்கு புரியலையோ அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன்லேயே இப்போ நமக்கு தெரியாத 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஏன் இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம், ஏன் கோட்ஸ்க்கு வெளியில் இந்த யூசர் நேம்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணோம். இந்த 2 கொஸ்டினுக்கான பதிலை தேட முடிஞ்சால் தேடி பாருங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு டெவலப் பண்ண கிரீட்டர் ஆப்பை உங்களோட இமேஜினேஷனுக்கு மாற்றபடி பட்டி டிக்கரிங்லாம் பார்த்து சேஞ்ச் பண்ணி விளையாடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காட்டுங்க. டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வி ஹாவ் லிமிட்டட் டைம். மேக் இட் கவுண்ட்.